على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولما جاءهم كتاب من عند الله مصدقا لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا فلما جاءهم ما عرفوا كفروا به فلعنة الله على الكافرين صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நேற்று நாம் பார்த்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, திட்டவட்டமாக மூசாவிற்கு வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின்னால் தொடர்ச்சியாக பல தூதர்களை அனுப்பினோம், மரியமுடைய மகன் ஈசாவிற்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம், அவரை ஜிப்ரீல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு பலப்படுத்தினோம், உங்கள் மனங்கள் விரும்பாததை நம் தூதர் எவரும் உங்களுக்கு கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் பெருமை அடித்து மறுத்தீர்கள் அல்லவா? அத்தூதர்களில் ஒரு பிரிவினர்களை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், ஒரு பிரிவினரை கொலையும் செய்தீர்கள், எங்கள் உள்ளங்கள் திரையிடப்பட்டுள்ளது என பரிகேசும் கேடு கிண்டல் செய்தீர்கள். மாறாக அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்தான். எனவே மிக குறைவானவர்களே அவர்களில் நம்பிக்கை கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய நிலைமைகள் எப்படி இருந்தது என்பதாக இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் எடுத்துச் சொல்கின்றான். மேலும் அவங்க எப்படி இருந்தாங்க, முன்னால் எப்படி இருந்தாங்க, பின்னால் எப்படி இருந்தார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹ் விளக்கி காட்டுகின்றான். வலம்மா ஜாஅஹும் கிதாபுன் மின் இன்டில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு வேதம், கிதாபு, அதாவது வேதம் வந்த போதெல்லாம் எப்படியா இருந்த வேதம், முஸத்திகல் லிமா மஅஹும், அவர்களிடத்தில் எந்த வேதத்தை அவர்கள் வைத்திருந்தார்களோ அதை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் வந்து போதெல்லாம். அதாவது இவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, وَكَانُوا مِنْ قَبْلُ, அதற்கு முன்னால் அவர்கள் எப்படி இருந்தாங்க, يَسْتَفْتِحُونَ عَلَى الْكَفَرِ عَلَى الَّذِينَ كَفَرُوا, அதாவது நிராகரிப்பாளர்கள் மீது அவர்கள் வெற்றிகள் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் உதவி தேடிய போதெல்லாம், இவங்களுக்கு போர் நடக்க அப்படின்னா, யூதர்களுக்கு எதிரான ஒரு போர் நடக்குது, ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, அப்ப இவங்க உதவி தேடக்கூடியது எப்படி தேடுவாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பதாக அவங்க சொல்லக்கூடியது, யா அல்லாஹ், எங்களுக்கு மூசாவின் ரப்பே, எங்களுக்கு இறுதி நபியுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மஹ்மூத் என்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த வேதத்தை வைத்து அவர்கள் சொல்வார்கள், அதன் மூலியமாக எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடு, அதை எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்பதாக இவர்கள் உதவி தேடினார்கள். ரசூலுல்லாஹி வருவதற்கு முன்னால் இவர்கள் கேட்டதெல்லாம் இறுதி நபியாக வரக்கூடியவர் என்கிற வசீலாவை இவர்கள் தேடினார்கள், அவர்கள் மூலமாக உதவி தேடினார்கள். நிராகரிப்பாளர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி இவர்கள் தேடியதெல்லாம் அப்படித்தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஃபலம்மா ஜாஅஹும், அவர்களுக்கு வரப்பட்ட பொழுது ஒன்று எந்த ஒன்று அரஃபு, அவர்கள் எதை அறிந்திருந்தார்களோ இதுதான் வெற்றியான மார்க்கம், இதுதான்
நேரான வழி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி அறிந்து அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் புரிந்து எதன் மூலியமாக இவர்கள் வஸீலா தேடிக் கொண்டிருந்தார்களோ முன்பு அது அவர்களுக்கு வந்தபோது கஃபரு பிஹி, அதை கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க? நிராகரித்தார்கள். அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல, இவங்களால ஜீர்ணிக்கம் இல்லை. ஏன்? இவர்கள் நினைத்தது போல வரல. இவர்கள் நினைத்தது போன்று, இவர்கள் விரும்பியது போன்று அல்லாஹ் செயல்படல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் ஒருபடி சொல்ல போனா எப்படி செஞ்சாங்க அப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கு வர்றதை இவர் திசை மாற்றி கொண்டு போனதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இன்னும் கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். இதெல்லாம் கொண்டு ரசூலுல்லாஹிக்கு இவங்க திசை மாற்றி கொண்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கூடிய ஒரு குற்றச்சாட்டை மலக்குமார்கள் மீது இவர்கள் சுமத்தக்கூடியவர்களாக இருக்கு. அப்ப இவர்களுக்கு நாடியது, இவர்கள் எதிர்பார்ப்பது வரவில்லை, அதுபோன்று அவர்களுக்கு நடக்கவில்லை என்று சொன்ன பொழுது அதே செயலை இவர்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. என்ன? நிராகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால அதன் காரணமாக ஏற்பட்டதுடைய விளைவு யார் நிராகரித்தார்களோ, அல்லாஹ் ரசூலை யார் நிராகரித்தார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டானது. அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்கள் யார்? இந்த இஸ்ரவேலர்கள். அப்ப அதற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். மேலும் என்ன செய்திருக்கின்றான் என்பதை அடுத்துள்ள வசனங்களிலும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. எதை படித்தோமோ, எதை கேட்டோமோ அது விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் நம்ம ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.